லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அமரன் படம். Yeah. இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? அந்த அந்த பாடல் பதிவ பற்றி சொல்லுங்க. இந்த வாய்ப்பு ஆக்சுவலி ஜிவி சாருக்கு வணங்கான் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அதுதான் அவருக்கு. பட் அது அப்புறம்லாம் லேட்டராக தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போதான் ரீசெண்ட் ரிலீஸ் ஆச்சு. அதை பாடிட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸில் ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கால் வந்தது வந்து ஹே மின்னலை பாட்டுக்கு. அப்புறம் அது இல்லை இந்த பாட்டு இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வெண்ணில விசாரில் பாட்டு பாடினது. அதுவும் ரிலீஸ்க்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் பாடினது. பட் அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கே வந்து ஒரு காதல் வந்துருச்சு அந்த பாட்டு மேலே. ஏன்னா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங். அண்ட் அவரோட அந்த உருகுதே மருகுதே பாட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு பாட்டு. அண்ட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சிங்கரில் நான் அதை பாடியிருந்தேன். பாடி ரொம்ப அன்பு கிடச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டே இப்போ நம்ம பாட்டாக வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ அகைன் அந்த ஜேர்னி ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. அதை யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ அன்பு கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல. பிகாஸ் ஐ திங்க் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த பாட்டுக்கு. ஸோ யா, அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னுமே அதுக்கு அன்பு கிடைச்சிட்டே இருக்கு. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 days சக்ஸஸ் மீட் கமல் சார் இருந்தார், சிவா அண்ணா, சாய் பல்லவி மேம், ராஜ்குமார் சார் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ யா, வெரி ஸ்பெஷல்.